ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி இதை பற்றி பார்க்க போனால் இலக்கியா வர போகிற எபிசோடில் என்ன இன்ட்ரெஸ்டிங்கான சுவாரஸ்யமான விஷயம் நடக்க போகுதாங்க பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். நம்முடைய மாணிக்கம் பார்த்தீங்கன்னா என்னடா ரிஜிஸ்டர் ஆஃபீஸ்க்கு வரல, வீட்டில் வந்து இவ்வளோ நேரம் வந்து காலிங் பில் அடிக்கிறோம், ஒருத்தரும் வந்து வெளியே வரல அப்படின்ற மாதிரி வந்து வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க. அந்த நேரம் பார்த்து அந்த ரவுடி வந்து இலக்கியாவும் கௌதம் தான் வந்துருக்குறது அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா சரி இதுக்கு அவங்களுக்கு வந்து டவுட் வராமல் நம்ம வந்து பார்த்துக்கணும், இல்லைனா வந்து அவங்க கதவு உடச்சிட்டு உள்ளே வந்தால் நம்ம வந்து எல்லோரும் வந்து மாட்டிக்குவோம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிட்டு நம்மளுடைய மாணிக்கத்தோட ஒய்ஃபை பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வெளியே போயிட்டு அவங்கக்கிட்ட வந்து நாங்கள் வந்து அந்த இடத்த வந்து விற்கிறதுல உங்களுக்கு நாங்கள் வந்து அதை வந்து வேறு ஆளுக்கு விற்றுட்டோம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லுங்கள், இல்லைனா உன்னுடைய புருஷனோட உயிர் வந்து இங்கேயே வந்து போயிடும் அப்படின்ற மாதிரி வந்து மிரட்டுறாங்க. ரவுடியும் பார்த்தீங்கன்னா அந்த அம்மா பின்னாடியே கத்தியை வச்சு மிரட்டிக்கிட்டே வந்து போகிறாங்க. அந்த அம்மாவும் பார்த்தீங்கன்னா வெளியே போயிட்டு இந்த இடம் உங்களுக்கு சொந்தமான இடம் இல்லைங்க, நாங்கள் வந்து அந்த இடத்த வந்து உங்களுக்கு வந்து விற்கிறதுக்கு வந்து விரும்பலை, நாங்களே வந்து தொழில் பண்ணலான்னு இருக்கோம் அந்த பில்டிங்கை இடிச்சிட்டு அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. இல்லையே மாணிக்க சார் இல்லையா, நான் அவர்கிட்ட வந்து பேசணும், அவருக்கு ஆல்ரெடியே வந்து அட்வான்ஸ் கொடுத்துட்றேன் அப்படின்ட்டு, நீங்கள் 2 நாள் கழிச்சு வாங்க, அந்த அட்வான்ஸ் அமௌண்ட்டை வந்து நீங்களே வந்து வாங்கிட்டு போயிருங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. என்னம்மா திடீர்னு இப்படி சொல்கிறீங்க, மாணிக்க சார்கள் தான் நான் வந்து பேசணும் அப்படின்ற சார் அவங்களாம் அவர் வந்து வீட்டில் இல்லைங்க, கிளம்புங்க அப்படின்னு சொல்லிட்டு டோரை வந்து க்ளோஸ் பண்ணுறாங்க. நம்ம இலக்கியாவுக்கும் கௌதமுக்கும் வந்து டவுட் வருதுங்க, என்ன இந்த அம்மா வந்து இவ்வளோ பதட்டமாகவும் வந்து பயத்தோடையும் வந்து பேசிட்டு போகிறாங்களே, என்ன நடந்திருக்கும் அப்படின்ற மாதிரி வந்து யோசிச்சு கௌதம் நம்ம எதுக்குமே வந்து அந்த வீட்டை சுற்றி இருக்கிற ஜன்னலில் வந்து எட்டி பார்த்தோமோ என்ன பிரச்சனை இருக்குது, அந்த அம்மா வந்து சொல்லிட்டு நம்மளுக்கு வந்து விற்கலனாலையும் பரவாயில்ல, ஆனால் அந்த அம்மா பிரச்சனையில் இருக்காங்க, காப்பாற்றிட்டு போகணும் அப்படின்ற எண்ணம் நம்மளுடைய இலக்கியாவுக்கு வந்ததுனால பார்த்தீங்கன்னா போயிட்டு அங்கே இருக்கிற சேனலை வந்து எட்டி பார்க்குறாங்க. எட்டி பார்க்குறப்ப தான் தெரியுது இந்த பஞ்ச பரதேசி எஸ்எஸ்கே பார்த்தீங்கன்னா நம்முடைய மாணிக்கத்தை வந்து கட்டி போட்டு கத்தியால் வந்து மிரட்டுறதும், எப்படியும் அந்த கௌதம் இலக்கியா வந்து போயிட்டாங்களா அப்படின்றத வந்து கேட்குறாங்க. போயிட்டாங்க, என் வீட்டுக்கார வந்து விட்டுருங்க, நாங்கள் வந்து யார்கிட்டையும் வந்து எதுவும் வந்து சொல்ல மாட்டோம் அப்படின்ற மாதிரி வந்து கெஞ்சுறாங்க. அதுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் மீறி சொன்னீங்களான்னா நீங்கள் வந்து உயிரோடையே வந்து இருக்க மாட்டீங்க, பார்த்து இருந்துக்கோங்க அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா நம்மளுடைய எஸ்எஸ்கே வந்து வார்னிங் கொடுத்துட்டு இருக்காங்க. அதுக்காக பார்த்தீங்கன்னா அதிரடியாக நம்மளுடைய கௌதம் சார் வந்து களத்தில் இறங்கி அந்த எஸ்எஸ்கேவோட ஆட்களை வந்து அடிச்சு போட்டுட்டு நம்முடைய மாணிக்கத்தை வந்து காப்பாற்ற போகிறாங்க. அதே சமயம் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய எஸ்எஸ்கே பார்த்தீங்கன்னா உனக்கு எப்படி நாங்கள் வந்து இந்த பில்டிங் வந்து வாங்குற இடம் தெரியும், எதுக்காக இந்த அனாத ஆசிரமத்தை வந்து நடத்தக்கூடாதுன்றதை வந்து நீ நினைக்கிற, எனக்கு எப்போவே வந்து தெரிஞ்சாகணும் அப்படின்ற மாதிரி வந்து கேட்குறாங்க. அதுக்கு பார்த்தீங்கன்னா நம்முடைய எஸ்எஸ்கே பார்த்தீங்கன்னா உன்னுடைய ஒவ்வொரு மூவும் வந்து நான் வந்து வாட்ச் பண்ணிட்டு இருக்கேன் கௌதம், அதனால தான் வந்து நான் இப்படி பண்ணேன், எனக்கு பின்னாடி யாரும் இல்லை அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி சமாளிக்கிறாங்க. ஆனால் அந்த எஸ்எஸ்கேவுக்கு பின்னாடி வந்து இந்த பைரவி இருக்கான்னு தெரிஞ்சால் அவ்வளோதாங்க அந்த பைரவி வரப்போகிற எபிசோட இது நடக்கும்போது. இந்த வீடியோ பிடிச்சி லைக் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.